அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து இவர் முன்கூட்டியே வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெரிய வெற்றி தான். அவருக்கும் அதிமுகவிற்கும் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா வந்து தேர்தலில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, கூட்டணி அமையுமா அமைய மாட்டா அமையாதா அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தில் இருப்பவங்க தான் கடைசி நேரத்தில் வந்து காலதாமதம் பண்ணுவாங்க. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. அதிமுக தலைமையில் வந்து ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்னைக்கு கூட பலரும் வந்து கேட்குறாங்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக கூட்டணியில் வந்து சில கட்சிகள் வந்து தொடர்ந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. தேமுதிக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பாமக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி வந்து ஒரு சலசலப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய நிலையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எலெக்ஷனுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், என்னுடைய தலைமையில் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம், நம்பிக்கை இருப்பவங்களாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்கூட்டியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அவங்களுக்கு முதல் வெற்றி. அதிமுகவுக்கு எலெக்ஷனில் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வரும் போகும். இந்த பிரச்சாரத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணதே முதல் வெற்றி அதிமுகவுக்கு.